வணக்கம். இந்தியாவின் 18வது மக்களவைக்கான 543 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக மக்களவை தேர்தலானது நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெற்றது. ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் இன்று இந்தியா முழுவதும் அதற்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று பாஜக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என பிரதமர் நரேந்திர மோடியும் அந்த கட்சியின் முக்கிய தலைவருமான அமித்ஷாவும் சூளுரைத்தனர். ஆனால் தற்போது நிலைமை தலைகீழாக மாறி உள்ளது. 290க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் மட்டுமே பாஜக கூட்டணி முன்னிலையில் உள்ளது. அதேபோல் இந்தியா கூட்டணி 230க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. இதனால் கூட்டணி கட்சிகளின் தயவில் மட்டுமே ஆட்சி அமைக்க வேண்டிய நிலைமைக்கு பாஜக தள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாஜகவின் தோல்வி குறித்தும் காங்கிரசின் வெற்றி குறித்தும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய ராகுல் காந்தி, அரசியல் சாசனத்தை காக்க இந்த தேர்தலை நாங்கள் பார்த்தோம். அரசியல் சாசனத்தை காக்க மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கையில் இருந்தோம். தற்போது மக்கள் தீர்ப்பு அரசியல் சாசனத்தை காக்க உதவி இருக்கிறது. இந்த தோல்வியின் மூலம் பாஜகவிற்கு மக்கள் பாடம் புகட்டி உள்ளனர். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் குரல் ஒலிக்கும் என்ற நம்பிக்கை வந்திருக்கிறது. இந்தியா கூட்டணி தனித்த வெற்றியை பெறவில்லை என்றாலும் மக்களின் உரிமைகளை காக்க போராடும் வகையில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பீர்களா என கேட்கிறார்கள். அதற்கான முடிவு நாளை எடுக்கப்படும். இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் நாளை நடைபெற இருக்கும் நிலையில் அதற்கு பிறகு இது குறித்து அறிவிக்கப்படும். மேலும் ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருக்கும் தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்துவீர்களா என கேட்கிறார்கள். அது குறித்து நாளை முடிவு செய்யப்படும். மேலும் ரேபரேலி மற்றும் வயநாடு ஆகிய 2 தொகுதிகளிலும் மக்கள் என் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்துள்ளனர். அவர்களின் நம்பிக்கையை காப்பாற்றுவேன். அதே நேரத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் ராஜினாமா செய்ய வேண்டிய நிலை உள்ளதால் அது எந்த தொகுதி என்பது குறித்து விரைவில் அறிவிப்பேன் என ராகுல் காந்தி கூறியுள்ளார்.